டைமுக்கு பஸ் எடுங்க, கேள்வி கேட்ட கண்டக்டர், கையால் பதில் சொல்லிய டிரைவர், காற்றில் பறந்த டிக்கெட்டுகள், தாக்குதலில் முடிந்த வாக்குவாதம், வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. திண்டுக்கல் மாவட்டம் நடுமண்டலம் அருகே அமைந்துள்ளது நத்தம். இப்பகுதியின் பேருந்து நிலையத்தில் இருந்து திண்டுக்கல், மதுரை, காரைக்குடி, கோயம்புத்தூர், திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களுக்கு தினம்தோறும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லும் பேருந்து ஒன்று நத்தம் பேருந்து நிலையத்திற்கு முன்னதாக வந்தது. அப்போது நத்தத்திலிருந்து திருப்பூருக்கு செல்ல வேண்டிய பேருந்து நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து அதற்கு ஒதுக்கிய நேரத்தில் புறப்படாமல் அங்கேயே இருந்துள்ளது. இதனால் அதற்கு அடுத்து புறப்பட வேண்டிய புதுக்கோட்டையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி செல்லும் பேருந்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஒருபுறம் நேரம் கடந்து செல்ல பயணிகளுக்கு சிக்கல் ஏற்படவே புதுக்கோட்டையில் இருந்து வந்த பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் தாமதமாக கிளம்பிய திருப்பூர் அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி விளக்கம் கேட்டுள்ளனர். அப்போது இரண்டு தரப்பு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற இரண்டு பேருந்தின் அரசு ஊழியர்களும் தங்களுக்குள் மாறி மாறி பொதுவெளியில் ஆபாசமாக திட்டி தாக்கிக் கொண்டனர். அரசு ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதை பார்த்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இரண்டு பேருந்து ஊழியர்களையும் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தாக்குதலில் காயமடைந்த அரசு ஊழியர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டு பேருந்தின் அரசு ஊழியர்கள் ஒருவர் மீது ஒருவர் புகார் அளிக்க வண்டியை இயக்காமல் நத்தம் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அப்போது அவர்களை வழிமறித்த பேருந்து பணிமனை ஊழியர்கள், நம்ம பிரச்சனையை நாமளே பேசி தீர்த்துக்கலாம், போலீஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு என சமாதானம் பேச இரண்டு அரசு பேருந்து ஊழியர்களும் மனம் மாறினர். இதையடுத்து பேருந்து நிலையம் திரும்பிய அரசு ஊழியர்கள் அவரவர் பேருந்தை எடுத்துக்கொண்டு தாமதமாக புறப்பட்டு சென்றனர். அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்து நிலையத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் சில மணி நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய சம்பவம் நடைபெற்ற போது அப்பகுதியில் இருந்தவர்கள், பேருந்து கிளம்ப தாமதமானதால் இரண்டு பஸ் ஊழியர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் திடீரென அரசு பேருந்து ஊழியர் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது தாக்கினார். அதன் பிறகு பதிலடி கொடுக்க எதிரே இருந்த பஸ் ஊழியர்களும் பதிலுக்கு தாக்க நிலைமை மோசமானது. உடனே அங்கிருந்த மற்றவர்கள் தாக்குதலை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர் என கள நிலவரத்தை தெரிவித்தனர். இதனிடையே இரண்டு பேருந்து ஊழியர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அதற்கு கருத்து தெரிவிக்கும் நெட்டிசன்கள், அரசு பேருந்து ஊழியர்களே இப்படி பொதுவெளியில் நடந்து கொள்ளலாமா? ஊழியர்கள் காலதாமதம் குறித்து ஏதேனும் புகார்கள் இருந்தால் நிர்வாகத்திடம் தெரிவித்து இருக்கலாமே என்ற வகையில் அரசு பேருந்து ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதற்கு கருத்து தெரிவித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.